ஹாய் நான் Adeeb. POCO பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக POCO C31ங்கிற ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். POCO இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண POCO C3ங்கிற ஃபோன் இருக்கு இல்லையா, அதே ஃபோனு தான் இந்த POCO C31ங்கிற ஃபோனு. இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்கு என்னடா டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, POCO C31ல் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் புது பேர் போட்டு புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த POCO C3, இந்த POCO C31 இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் லான்ச் பண்ண ரெட்மி 9ங்கிற ஃபோனோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த ஃபோன்ஸு. இந்த மூணு ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேம் ஃபோன்ஸ் தான். POCO C3யோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காட்டி மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த POCO C31ோட அன்பாக்சிங் வீடியோக்கு நம்ம போகலாம். இதுதான் POCO C31 வர பாக்ஸு. POCO C3க்கு கொடுத்த மாதிரியான ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் பேட்டர்ன் தான் POCO C31க்கும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ரெண்டு சைட்லையுமே POCO C31ஓட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. 10,999 ரூபாய் தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்க எம்ஆர்பி. அப்புறமா பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா IME வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்க பார்த்தீங்கன்னா 3GB 32GB ராயல் ப்ளூ கலர் வேரியண்ட் தான். அடுத்து இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை தவிர இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூலு, கிக் ஸ்டார்ட் கைட் அண்ட் வாரண்டி கார்டு, சார்ஜிங் அடாப்டரு, மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. அடுத்து இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். POCO C3, ரெட்மி 9 இந்த ரெண்டு ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியான எக்ஸாக்ட்லி சேம் டிசைன் தான் இந்த ஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. டிசைன் மட்டும் இல்லை, ஃபோனே சேம் தான். சின்ன சின்ன டிசைனில் கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கலர் வேரியண்ட்டு கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபோன்ஸுமே சேம் தான். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு LED ஃப்ளாஷ் வருது. போக்கோட பிராண்டிங்கை சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களால் ஒரே டைமில் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் கீழே வருது. அடுத்து அந்த ஃபோனில் வர டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.53 இன்ச்சுக்கான HD+ LCD டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கோர்டிங் கோலஸோட சப்போர்ட் இருக்குதாங்கிறத POCO எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த ஃபோனில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸரும் அதில் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM டைப் தான் அதில் வருது. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 தான் வருது. MIUI 12 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபோன் புதுசாக ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இதுலையாவது Android 11 கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த ஃபோனில் Android 10 தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் சைடு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது தேவையில்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் 5000 mAhக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஹெவியாக இருக்கனால ஃபோன் ஹெவியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 194 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. ஓரளவு லைட் வெயிட்டான ஃபோனு தான் இந்த POCO C31ங்கிற ஃபோனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் IR பிளாஸ்டர் இன்க்ளூட் பண்ண கிடையாது. இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆக்சலரோமீட்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சர். அடுத்து அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா இந்த ஃபோன் ஒரு பட்ஜெட் டிவைஸ் தான். நீங்கள் ஓவராக கேமரா குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆவரேஜான டீசென்ட் அவுட்புட் இந்த கேமராலேருந்து நமக்கு கிடைக்குது. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 7,999 ரூபாயும், 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 8,999 ரூபாய் தான் வருது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா பட்ஜெட் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த POCO C31ங்கிற ஃபோனு. நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸும் POCO C3, ரெட்மி 9 இந்த 3 ஃபோன்ஸோட ப்ரைஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது கம்மியாக கிடைக்கிறதோ அந்த ஃபோனை சூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோனு. இருக்கிறதுலே கம்மியான காசுக்கு தான் நம்ம இந்த பட்ஜெட் ஃபோனை வாங்குவோம். அப்போ இந்த 3 ஃபோன்ஸில் எந்த ஃபோன்ஸுக்கு ப்ரைஸு கம்மியாக இருக்கோ அந்த ஃபோன் நீங்கள்
சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட 3GB 32GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வருது. POCO C3 3GB 32GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் வருது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃபர்ஸ் இருக்கும் 500 ருபீஸோட. அப்போ 7000 ரூபாய்க்கு POCO C3 3GB 32GB நமக்கு கிடைக்கும். POCO C3 4GB 64GB வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய் வருது. அந்த வேரியண்ட்டுக்குமே 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். அப்போ நமக்கு 8000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே POCO C3 அன்பாக்சிங் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். POCO C3 பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஃபேஸ் லாக் இருக்குது. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தேவை இல்லாட்டி POCO C3 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த POCO C31 4GB 64GB வாங்குறதா இருந்தீங்கன்னா Redmi 9 ப்ரைஸை கம்பேர் பண்ணதுக்கப்புறமா வாங்குங்க. Redmi 9 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4GB 64GB வேரியண்ட்டுக்கு 9000 ரூபாய் வருது. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா Redmi 9 4GB 64GB வேரியண்ட்டு மீ ஸ்டோரில் 8799 ரூபாய்க்கு கிடைக்கிது. இந்த 3 ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த வீடியோ எடுக்கும்போது இருக்கிற ப்ரைஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.